இந்த நகர்வை ஊகம்தான், அதிகாரபூர்வமாக வரல. ஆனால் இந்த சந்திப்பு நடக்க போகுது. இதற்கு முன்பு பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகுதான் இந்த கட்டமே வந்திருக்கும். இதுவே ஒரு வெளிப்படையான அதிகாரபூர்வமான சந்திப்பாக இல்லைன்ற பட்சத்தில் அதிகாரபூர்வமற்ற பல சுற்று பேச்சுக்கு பிறகுதான் இது நடந்திருக்க வாய்ப்பு. கோவைக்கு வந்த அமித்ஷா அவர்களை வேலுமணி அவர்கள் சந்தித்தார் சிவராத்திரி அந்த விழாவின் போது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இதனுடைய நீட்சியா இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி வேறு கொள்கை வேறாக இருக்கும் என்று சொன்னபோதே நாங்கள் எல்லாம் சந்தேகப்பட்டோம். அதுவரை அழுத்தம் திருத்தமாக பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என சொல்லி வந்தவர் திடீரென்று தன்னுடைய வார்த்தை ஜாலங்களை அவர் மேற்கொள்வதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்தது. சில சந்தேகங்கள் அப்போது வலுத்தது. இப்போது சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இது யாருக்கும் தெரியாத ஒரு விஜயத்தை போல ரகசியமாக டெல்லிக்கு அவர் பயணம் மேற்கொண்டது ஒரு பெரிய விவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனுக்கு, திராவிட அரசியலின் பாதுகாப்பிற்கு எந்த விதத்திலும் பாஜகவுடைய அணி சேர்க்கை உதவாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் நலனுக்கு அதிமுக என்ற எதிர்க்கட்சி இருப்பது அரசியல் சமபலத்துக்கு நல்லது என்பதுதான் எங்களுடைய கூற்று. நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் கூட ஒரு முறை பேசுகின்ற பொழுது அதிமுக தற்போது சந்திக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று அவர் ஒரு கருத்தை கூறியதை நாம் எல்லாம் கேட்டோம். அந்த அளவுக்கு திமுகவினரே கூட தங்களுடைய அரசியல் எதிரியாக அதிமுகவை கருதினாலும் களத்தில் அவர்கள்தான் தங்களுக்கு சமபலத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை பிரச்சனைகளை கொள்கை ரீதியாக எப்போதுமே அணுகுவதில்லை. இப்போது கூட தங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்று சொல்கிறார்கள். அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லோருடன் நாங்கள் கூட்டணி செய்வோம் என்று சொல்கிறார்கள். பாஜக என்பது தமிழ்நாட்டின் எதிரியாக இருக்கிறது. அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டின் எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு அவர்கள் கூட்டணி உறவு கொள்ளப் போகிறார்களா என்பதுதான் கேள்வி. இது அதிமுகவை எதிர்காலத்தில் மேலும் அடிவு நிலைக்கு தான் இட்டு செல்லும் என்று நாங்கள் எல்லாம் கவலைப்படுகின்றோம். கடந்த காலத்தில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை பங்காளியாக இருந்த கட்சி சிவசேனா. அந்த சிவசேனாவையே உறவாடி பலகீனப்படுத்தி உடைத்து சின்ன பின்னமாக்கியது பிஜேபி என்பதை திரு எடப்பாடி அவர்கள் உணர வேண்டும். தாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் மட்டுமே பலமாக இருக்கிறோம் என்ற நிலையில் தமிழ்நாடு முழுக்க தங்களை பலப்படுத்தி கொள்ள அதிமுகவின் உறவை அவர்கள் நாடுகிறார்கள். 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தங்களை மேலும் விரிவுபடுத்துவதற்காக பிஜேபி செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிக்கு எல்லா மாவட்டங்களிலும் வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுக பலியாக போகிறது என்பதுதான் உண்மை. இப்போது அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் பல்வேறு யூகங்கள் சுற்றி வருகின்றன. அந்த யூகத்தில் அடிப்படையில் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு முயல்வார்களேயானால் அது அதிமுகவை அடித்துவிடும், தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல. தங்களுடைய இந்த நிலைப்பாட்டை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது மும்மொழி கொள்கை திட்டத்திற்கு எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அதிமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக அவர்கள் சந்தித்தால் அதை நான் விமர்சிக்க வேண்டியதில்லை. அதை கூட எனக்கு இன்னொரு விமர்சனம் உண்டு. என்னென்னா, சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அவற்றையெல்லாம் சட்டமன்றத்தில் தான் பேசியிருக்க வேண்டும். சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடுதிப்பென டெல்லிக்கு புறப்பட்டு செல்வது தான் பல சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கியிருக்கிறது. பொதுவாக 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் திரைமறைவு சந்திப்புகள், முதற்கட்ட பூர்வாங்க பேச்சுகள் அப்படின்றதெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டத்துக்குள்ளே நடந்து 2 முக்கிய தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு கான்க்ரீட்டான ஒரு பொசிஷன் வந்த பிறகு அந்த வெளிப்படையான சந்திப்பு நடக்கும். அந்த சந்திப்பு ஒரு அரசியல் நாகரிகம் கருதி சந்தித்ததாக தொடங்கினாலும் அது ஒரு கூட்டணிக்கான ஒரு பிகினிங், 2 தரப்புக்கும் சிக்னல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அப்படின்னு பொருள். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டமன்றம் நடக்கும்போதே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போகிறதும், அதற்கு பிறகு அடுத்தடுத்து மூத்த தலைவர்கள் போகிறதும், இரவில் இந்த சந்திப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அரசியல் பார்வையாளராக உங்களுக்கு என்ன உணர்வை தருது? பிஜேபியை விட்டுட்டு வந்தபோது ஒரு முக்கியமான கட்சி பிஜேபி கூட்டணியை முறித்து கொண்டு வந்தபோது சில கருத்துக்களை எல்லாம் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. 2 தரப்பும் பேசிக்கொண்டாங்க, விமர்சனங்களை வச்சாங்க.
இப்போ அதிலிருந்து மறுபரிசீலனை செய்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே ஏன் போகுது? அதாவது அதிமுகவிலேயே சிந்தனை ரீதியாக பல உள்குழப்பங்கள் இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். குறிப்பாக மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சில அமைச்சர்கள் எப்போதுமே பாஜகவுடைய அனுதாபிகளாக இருந்து வருகிறார்கள் என்பதை நாம் பல்வேறு காலகட்டங்களிலே உற்று நோக்கின்ற போது புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போது ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல எஸ்பி வேலுமணி அவர்கள் சமீபத்தில் கோவைக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை திரைமறைவில் சந்தித்ததாக யூக செய்தியை சொன்னீர்கள். இப்படிப்பட்ட சந்திப்புகளுக்கு பிறகுதான் இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறதோ என்ற ஐயங்கள் நமக்கு எழுந்திருக்கிறது. இதை தெளிவாக மறுக்க வேண்டிய கடமை அதிமுக தலைமைக்கு இருக்கிறது. இன்னொன்று, நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதையும் இங்கு வாதத்தில் பல பேரும் சுட்டிக்காட்டியதையும் மையமாக வைத்துதான் மீண்டும் சொல்கிறேன். ஒருவேளை கூட்டணிக்காக செல்லவில்லை என்று சொன்னால் அதிமுகவுடைய டெல்லியில் கட்டப்பட்ட புதிய தலைமையகத்தை சுற்றி பார்ப்பதற்காக செல்வதாக இருந்தால் அதற்கான நேரம் இது அல்ல. சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது டெல்லியிலே கட்டப்பட்ட அதிமுக தலைமையகத்தை பார்வையிடுவதற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அந்த அலுவலகத்தை திறந்து வைப்பதற்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் என்ற அடிப்படையிலே அவர் சென்றிருக்க வேண்டும். அப்போது செல்லவில்லை. அப்போதெல்லாம் செல்லாதவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தொடரிலே பங்கேற்காமல் அங்கு செல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக வேறு ஏதோ ஒன்று திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஐயத்தை தான் வலுவூட்டுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.